நம்ம உடம்புலயே வந்து ஷோல்டருக்கு அடுத்து, தோள்பட்டைக்கு அடுத்து அதிகமாக விலகிற மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழங்கை தான், எல்போ ஜாயிண்ட். ஏதோ ஒரு விளையாடுறப்பவோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லை ஃபால்னால கை இப்படி ஊன்ன மாதிரி உளறப்ப என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து அப்படி நம்ம பாடி வெயிட்டோ கீழே அழுத்தம், அந்த கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதனால மூட்டு வந்து அப்படி பின்பக்கமாக விலகிறது. செகண்ட் மோஸ்ட் காமன் டிஸ்லொகேஷன் இந்த பாடி. அதுவும் மெயினாக வந்து மூட்டு இப்படி பின்பக்கமாக விலகிறது, பின்னாடி ப்ளஸ் ஒரு சைடா அப்படி போஸ்டோ லேட்டரல் டிஸ்லொகேஷன்ங்கிறது தான் ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம். நம்ம உடம்புலேயே அதிக மோட் ஆஃப் இன்ஜுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் ட்விஸ்ட் ஆகி விழுறது ஒரு விதமான இந்த கால் ட்விஸ்ட் ஆகும், அதனால பாதத்துக்கிட்ட ஆங்கிள் கிட்ட வர்றது ஒன்று. இன்னொன்று வந்து கை ஊன்ன மாதிரி விழுகிறது. இப்படி கை ஊன்ன மாதிரி விழுகிறது வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இப்போ ரொம்ப எல்டர்லி பீப்புள் கை ஊன்ன மாதிரி விழுந்தாங்கன்னா இந்த ஸ்பாட் வீக்காக இருக்கும், அதனால இங்கே வந்து கிராக் ஆயிரும். ஆஸ்டியோபோரோசிஸ்னால இங்கே ஃப்ராக்சர் ஆயிரும். மாவு கட்டு போட்டுட்டுலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வயசானவங்க. இன்னொன்று வந்து குழந்தைங்கள்ல வந்து விழுகிறப்ப என்ன ஆகலாம்னா இந்த கிளாவிக்கல் போன், காலர் போன் ஃப்ராக்சர் ஆகலாம், இல்லை இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகலாம். இது வந்து நம்ம வளர்ற குழந்தைங்கள்ல போன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறதுனால வரலாம். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அப்புறம் இன்னும் இந்த யங் பீப்புள் நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக மஸ்குலராக இருக்கு, அவங்களுக்கு இதுவும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும். இந்த எல்போல ஃபோர்ஸ் வரும், அப்போ வந்து அந்த மூட்டு விலகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்போ டிஸ்லொகேஷன்ங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். காமனாக வந்து அப்படி ஒரு இன்ஜுரினால நடக்குதுன்னா ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும், தாங்க முடியாத வலி இருக்கும். ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம பார்த்தாலே ஒரு சிலர் தெரியும், அப்படி விலகின மாதிரி தெரியும். எக்ஸ்ரே எடுத்து அது உறுதிப்படுத்திடுவோம் அது ஃப்ராக்சர் தான், ஃப்ராக்சரா இல்லை டிஸ்லொகேஷனான்னு ரெண்டும் சேர்ந்து கூட இருக்கலாம். இப்போ வெறும் டிஸ்லொகேஷன்னா அது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், அதை கொஞ்சம் பொசிஷன் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணிடலாம், செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் மாவு கட்டு போட்டு ஒரு 2-3 வாரம் மாவு கட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணால் அந்த கிழிஞ்ச ஜவ்வெல்லாம் ஆறிடும், அதோட அது முடிஞ்சிருச்சு. அது சிம்பிள் டிஸ்லொகேஷன். இன்னொரு கேட்டகரி வந்து காம்ப்ளெக்ஸ் டிஸ்லொகேஷன். காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா மூட்டு விலகி இருக்கும், கூடவே அங்கே இருக்கிற போன்ல வந்து ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கும். இப்போதான் நம்ம இந்த எல்போ ஜாயிண்டோட ஸ்டெபிலைசர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸ்டெபிலைசர் எப்படி இந்த கரண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம மூட்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு எனி ஜாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர்னு ஒன்று, டைனமிக்னு ஒன்று. ஸ்டாட்டிக்னா அந்த எலும்போட ஷேப்பு, எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது கரெக்டாக இப்படி ஷேப்பாக இருக்கும், அதுக்குள்ளே ஒன்று ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ அது இந்த பக்கம் போக விடாமல் இருக்கும். இதில் பின்னாடி இருக்கிற ஒலிக்கிறனான ஃப்ராக்சர் ஆனாலும் அப்படி நகர வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த கொரோனாய்டுன்னு ஒன்று இருக்குது, அது ஃப்ராக்சர் ஆனாலும் விலக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த போன் ஃப்ராக்சர் ஆகி விலகிறது ஒரு கண்டிஷன். இன்னொன்று இங்கே அந்த கையை நம்ம இப்படி வெளியே உள்ள திருப்புறதுக்கு தேவையான ஒரு இந்த ரேடியல் ஹெட்ன்னு இருக்கு, அது கிராக் ஆயிட்டாலும் இந்த பக்கம் ஸ்ட்ரக்சர் வீக் ஆயிரும். ஸோ அப்போ அந்த மாதிரியும் விலகலாம். ஸோ ரேடியல் ஹெட் ஃப்ராக்சர், கொரோனாய்டு ஃப்ராக்சர் ப்ளஸ் வந்து இந்த லிகமெண்ட் இன்ஜுரி எல்லாம் சேர்ந்து வர்றப்ப என்ன ஆகலாம்னா இது காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன் ஆஃப் எல்போ ஆயிருது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இழுத்து பொசிஷன் பண்ணாலும் வரும், அப்புறம் திருப்பி டக்குன்னு விலகிரும், திருப்பி வரும் விலகிரும். ஸோ அப்படி இருக்கப்ப இது வந்து இட் வில் கோ ஃபார் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அப்படி இருக்கப்ப எமர்ஜென்சிக்கு ஜஸ்ட் மாவு கட்டு மட்டும் போட்டுட்டு பெரிய எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எம்ஆர்ஐல ப்ளஸ் சிடி ஃப்ராக்சர் இருந்தால் சிடியும் சேர்த்து இருக்கணும். அப்போ வந்து எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த எந்தெந்த ஃப்ராக்சர்லாம் இருக்குது, ரேடியல் ஹெட் ஃப்ராக்சர் இருந்தால் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரேடியல் ஹெட் அல்லது நெக் ஃப்ராக்சர் இருந்தால் அதை சின்ன சர்ஜரி மூலமாக அதை சரி பண்ணிவிட்டு பக்கத்தில் லிகமெண்ட் டேராக இருந்ததுன்னா டைரெக்டாக ரிப்பேர் பண்ணலாம். இல்லை சின்னதாக ஒரு சூச்சர் ஆங்கர் மாதிரி போட்டு கிழிஞ்ச போன லிகமெண்ட்டையும் போனையும் டை பண்ணுறது, அந்த lateral collateral ligament reconstruction அந்த மாதிரி பண்ணோம். சில சமயம் அந்த சின்ன கொரோனாய்ட் போன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிப் மாதிரி அவல்ஸ் ஆகி வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து திருப்பியும் ரீஅட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு நுணுக்கமாக சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி சரி பண்ண வேண்டிய விஷயம். இதில் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வந்து என்னன்னா நம்ம ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா மூட்டு விலகும். இதை வந்து நம்ம எக்ஸசிவாக சர்ஜரி அப்போ ரொம்ப டைட்டாக வச்சு அது ரொம்ப நாள் மாவு கட்டு போட்டு அசைவெல்லாம் வச்சுருந்தோன்னா ஷோல்டர் ஸ்டிஃப், இது எல்போ ஸ்டிஃப்னஸ் போயிடும். அப்புறம் கை இவ்வளோதான் நீட்ட முடியுது, இவ்வளோதான் மடக்க முடியுதுன்னு அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு திருப்பியும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அதனால் ப்ரிஃபரபிளி இந்த மாதிரி மூட்டு விலகி இருக்குது, அதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, எல்போ ப்ராப்ளமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக இதுக்குன்னு பார்க்குற சென்டர்ஸ், ஆர்த்தோ டாக்டர்ஸ், ஃபிசியோதெரப்பி நல்ல ஒரு டீமாக இருக்க இடத்துல பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம அப்போதைக்கு சரியாக போச்சுன்னு ஏதாவது கட்டுன்னு என்ன கட்டுன்னு போட்டிங்கன்னா அது மூட்டை என்னமோ விலகுன்னு சரியாயிருமோ, ஆனால் மூவ்மெண்ட் வராது. எஸ்பெஷலி கை எல்போ பொறுத்த வரைக்கும் ஃபுல் எக்ஸ்டென்ஷன் வரலாம் கூட 30 டிகிரியிலேருந்து 120 டிகிரி இருந்தால் தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட் இதுதான். ஃபுல்லாக கடைசி கொஞ்சம் வரலன்னா கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது, இப்படி வச்சுக்கலாம். ஆனால் மடக்கிறது இதை தாண்டி மடக்கலைன்னா நான் ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே பண்ண முடியாமல் போயிடும். அதனால் எல்போ ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ஃபிசியோதெரப்பி ப்ராப்பர்
ஒரு என்னைக்கு இன்ஜுரி ஆகுதோ அதுலேருந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே ஃபுல் மூவ்மெண்ட் வந்திருக்கும். டிலே ஆச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பியும் இதுக்காக நிறையா நம்ம மெனக்கட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ எல்போ ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன் பற்றி உங்கள் யாருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்து அதுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம்லி ஃபிசியோதெரப்பி அண்ட் ரெக்கவரி எசென்ஷியல். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ரேஸை எங்களோட சஜஷன்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.